சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் போல தாங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் காலியாகிடுச்சு. சரி ஏதாச்சும் பசங்களுக்கு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிவிட்டு பீட்ரூட் டேங்கிள்ஸ் தான். டேங்கிள்ஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது, எனக்கும் பிடிக்கும். ஒரு காலத்தில் நம்ம லேஸு டேங்கிள்ஸு குர்குரி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் சாப்பிட்டுட்ருப்போம். பட் நம்ம பார்ப்பாங்க நம்ம குழந்தைங்கன்னு வரும்போது நம்மளுக்கு எது கொடுக்கணும் அப்படின்னாவே பயமாக இருக்குது. அதனால் ஆர்கானிக்காக செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி பீட்ரூட்டை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணியாச்சு. லிக்விட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிங்க. சில்லி ஃப்ளெக்ஸும் பீட்ரூட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட டிஸ்டாக்டும் போட்டுங்க. கொஞ்சம் கோதுமை மாவு நான் 1 கப் தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். கோதுமாவும் அதுக்கப்புறம் சால்ட் இவ்வளோ தாங்க அதோட இன்க்ரீடியன்ஸே. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பொரிச்சு எடுத்தால் போதும். இதுக்கு மேலே நம்ம அதிகமாக சால்ட் போட்டும் நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. கடைசியாக கூட ஃப்ரை பண்ணிட்ட பிறகு சால்ட்டும் மிளகாய்த்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கோதுமாவு தான் எடுத்திருந்தேன். இதையே ரொம்ப ஹார்டாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதை சப்பாத்தி மாதிரி உருட்டை தானே போகிறோம். அதுக்காக நம்ம ஹார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சாஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா மாவு பாருங்கள், மாவு பிங்கிஷாக இருக்குது. பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும் போதே. பாருங்கள், ஃபுல்லாக மாவு ஒன்றா பிசைஞ்சிக்கங்க, தனித்தனியாக ஒட்டாமல். எப்பவும் பிசைந்துற மாதிரி தான் சப்பாத்திக்கு பூரிக்கு எப்படி பிசைந்தோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கங்க. இதில் சோட்டா மாவு, இந்த சோடா பவுட்ரு, ஈனோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக செய்யணும் இல்லையா? அதனால் எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இது நார்மலாக செஞ்சாவே நல்லா ஓட்ட விட மாதிரியும் இருக்கும், டேங்கிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சிப்ஸு அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே என் கையில் அந்த பிங்கிஷாக வர்றது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு செய்யும் போதும். அவ்வளோதாங்க, இந்தளவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக மாவு நம்மளோட இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கிச்சன் ஃப்ளோரில் நல்லா உருட்டி எடுத்துகிட்டேன். மோஸ்ட்லி க்ளீனாக தான் இருக்கும், அதனால் கிச்சன் ஃப்ளோர்லேயே உருட்டியாச்சு. நம்ம க்யூப் மாதிரி கட் பண்ணிட்டு அதை ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். டேங்கிள்ஸ்ன்றதால் அந்த ஷேப் பண்ணால் பசங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரையாங்கிள்ஸ் மேலே 2 ஹோல்ஸ் போடணும். அப்படி இல்லைன்னா இது பூரி மாதிரி உப்ப ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாகவும் இருந்தது. நான் வேணால் உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். பாப்பாவும் பாருங்கள் எப்படி சாப்பிட்றா, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது.